நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். ரவி, சேகர், ராமர் லட்சுமணர் மாதிரி உங்க 2 பேரையும் நெஞ்சில போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையையும் சந்தோஷத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தீங்க. கோமதி, நம்ம ரவிக்கு சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில நல்ல உத்தியோகம் கிடைச்சு போச்சு. நம்ம சேகர் கண் வைத்தியத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஒரு தந்தைக்கு குழந்தைகள் இதை விட பெரிய மதிப்பை எப்படி சம்பாதிச்சு கொடுக்க முடியும்? ஐயா, பெத்த பிள்ளைய போல நினைச்சு எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆதரவற்ற அனாதையா கிடந்த என்னை எடுத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிட்டீங்க. இதுக்கு நல்ல நன்றி தெரிவிக்கும். அனாதைன்னு சொல்லாதப்பா. அப்படி பார்க்க போனா சேகர் கூட அவனை பெத்த தகப்பன் எங்க அண்ணன் இருந்து ஒரு அனாதை போல. எப்படியோ அவனும் முன்னுக்கு வந்துட்டான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீ அமெரிக்காவுக்கு போய் வந்த உடனே உங்க 2 பேருக்கும் பாலும் பழமும் கிடைக்க வழி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு. பெரிய வேலை படிப்புன்னு போறீங்களேன்னு சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல உங்க 2 பேரையும் பிரிஞ்சு இருக்கணுமேன்னு சங்கடமாவும் இருக்கு. ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே விளையாடிக்கிட்டு இருந்து இப்போ 2 பேரையும் ஒரே சமயத்துல பிரிய போறோமேன்னு எனக்கு கவலையாத்தான் இருக்கு. ஆமாமா, உனக்கு எப்பவுமே எங்க கூட போட்டிதானே. பெரிய டாக்டராய் ஜனங்களுக்கு சேவை செய்ய போறோமேன்னு பெருமைப்பட்டுக்காதீங்க. நானும் ரெட் கிராஸ்ல சேர்ந்திருக்கேன். எப்ப வேணும்னாலும் உங்க மாதிரி நானும் போய் சேவை செய்ய முடியும். வேண்டாமா, நீ வர கிளம்பிடாத. இந்தாங்க உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பிரசன்டேஷன். ஓ, தேங்க்யூ வெரி மச். ஐயா, பெரிய ஆசா சொல்லிட்டு வந்தோம். பெரிய என்ன இது? இதுவா, உங்களுக்காக ஒரு விசேஷ பூஜை பண்ணேன். உடனே இவனுக்கு ரூபம் வந்துருச்சு. அண்ணன் சத்தியல்ல, எப்பவும் இவனுக்கு இதே ரூபம் தான். பெரிய, நாங்க புறப்பட்ட உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என் அப்பன் ஆந்திரையன் இருக்கிறதுனால நீ உத்தியோகத்தில் அழியாத புகழ வேணும், உன் படிப்பு நிறுத்தி அடையணும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆமா, உங்க அப்பாட்ட சொன்னியோ? இல்ல மாமா, எதுக்கு அங்க போகணும்னு அப்படி சொல்லாத. என்ன இருந்தாலும் ஒன்ன பெட்டணும் இல்ல, கடல் கடந்து போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. நான் கூட வரேன். நீங்க ஏன் பெரியா அங்க போனதா உங்களை கண்டா அந்த ஆள் தீர்வாரேன். தீரத்துமா தீரத்து பெருமாள் போற காரியம் ஜெயமாகணும். இந்த முதல்ல கடலை பின்ன வாங்கடா, பயமா இருக்கு. கர்நாடகையை சுத்தத்துக்கும் ஊரை ஏமாத்துறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. வீட்டுல காப்படி அரிசிக்கு வழிய காணும். ஏமா அப்படி கரைச்சு கொட்டுற? அப்புறம் நீ தானே அவருக்கு வாங்கி கட்டிக்கிற. ஆமாண்டி, பின்ன உங்க அப்பனை கட்டிக்கிட்டதுக்கு பட்டு புடவையா வாங்கி கட்டிக்க முடியும்? ஏண்டி அவன் வயிற்றுல கலப்புற? பையன் படிச்சு பட்டம் தர போறான், அவனை போய் வழி அனுப்புறதுக்கு இல்லாம வழக்கு வளர்க்கிற மாத்திரம் குறைச்சல் இல்ல. பொம்பளைங்க வாயிலிருந்து இவ்வளவு ஓவரா வார்த்தைகள் வரக்கூடாது. ஒத்துக்க மாட்டேன். வரட்டு வரட்டு. அவங்கிட்ட பணம் இருந்தா அவங்கிட்ட இருக்கடி, எனக்கு என்னடி? அதுக்கு நான் அவங்கிட்ட போய் நின்னுக்கிட்டு சொல்றியா? ருஸ்தும், சிங்கம், ரோசஸ்தான் பழுவு இருக்குடி, கையில தொழில் இருக்குடி. இந்த மாதிரியா உன் தொழிலை பத்தி வெளியில சொன்னாங்க வெக்கத்தேடு. என்னமோ உன் தங்கச்சி கோமதி அம்மா நம்ம குலதெய்வம் மாதிரி பையனை படிக்க வைக்கிறாங்கிற விசுவாசம் இல்லாம ஏன் நந்தி கட்டத்தனமா பேசுற? ஆமாப்பா, இந்த பழப்பு பிழைக்கிறத விட எங்கேயாவது விறகு பழந்து பிழைக்கலாம். நீ மவளான்னு கேட்கற வளர்க்கிற வேலைக்கு என்ன போஸ்ட் தான் இருக்க? நாட்டுல கட்சி கட்சி பிளவு, நாட்டுக்கு நாடு பிளவு. இதை நான் வேற போய் பிளக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யறேன். என் பழப்ப கெடுத்து தந்த வீட்டு வாசல்ல என்ன காலடி வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த குடிமி சாமியார் பய, அவன் பண்டைய ஒன்னா பொல பொலன்னு பொழக்கிறேன். உனக்கு வயசு 10 வெட்டி பயல நாட்டு அழைச்சு பையா குருவி கூடு குடிமி சாமியாரே, நீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா தீட்டுப்பட்டுருன்னு சொல்லுவியா? இப்ப எப்படி வந்த? உன் குப்பைவாய மூடுறா. குப்பையில குண்டு மணி முளைச்ச மாதிரி சேகரவனுக்கு நானா வந்து பிறந்த கர்மம் கர்மம். மருதாயி சொல்லிட்டு போறதுக்காக சேகர கூட்டு வந்திருக்கேன். அம்மா, அண்ணன், தங்கச்சி, டாக்டர் உடம்பு எப்படி இருக்கு? என்னப்பா நீங்க? அண்ணன் அமெரிக்காவுக்கு போகுது, இப்ப போய் என்னமோ அமெரிக்காவுக்கு போயிட்டா பெரிய மனுஷனாக்கு சார்ஜ் இருக்கிறவங்க பூரா போகத்தான் செய்வான். நரி குறவனுங்க ஊசி வியாபாரம் பண்ற மாதிரி இவனுங்க ஒரு 7-8 ஊசியை வச்சுக்கிட்டு ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. போட போட குரங்கு முஞ்சு போல. நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சானே தவிர குரங்கு கடிக்கு இன்னும் ஒரு பயலும் கண்டுபிடிக்கல. பயப்படாத, சித்த வைத்திய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல லேக்கியம் கொடுத்து சரிப்படுத்துறாங்க. போய் நெல் போ.
தெரியுமடா உன் ஆராய்ச்சி பாவம் அந்த சிந்தாமணி வைக்கும் புள்ள ஒரு ஏமாளி. அவனுக்கு லேகியம் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பயத்தரையில் நீ மிளகா அரைக்கிறேன்னு பார்த்தேன். பெரியமாமா, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அம்மா தங்கச்சி, நான் வரேன். போய் ஜம்முன்னு போயிடலாம். படிக்கிறது எப்படியா போனாலும் பரவாயில்ல, நல்லா செலவு பண்றான். எவ்வளவு பணத்தை எவ்வளவு வச்சுங்களா, அதை மாதிரி குரங்கெல்லாம் வளர்க்குறான் வீட்டுல வச்சுக்கிட்டு. நல்லா செலவு பண்ணலாம். ஆனா வரும்போது சில பேர் கையில ஒண்ணு எடுத்துன்னு வந்துடுறாங்கடா, அது மாதிரி எடுத்துன்னு வந்துடாது. தனியாவே வா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகுது, நான் சம்பந்தி ஆகுறேன், அப்புறம் உங்களை கவனிக்கிறேன். கர்மம் மறுதாதி வர்றேம்மா. உன் பையன் படிப்புக்கு மரியாதை போடுறான். நானும் படிக்கிறேன், என் படிப்புக்கு மரியாதை துண்டு பீடி நிறைய வளர்ந்து கொழு கொழு போட. Hello, Dr. Ravi. Welcome to you. Meet Dr. Balakrishnan, Dr. Srinivasan, Dr. Thangavelu, Dr. Thirumalai, Dr. Manju Bhashan. அமெரிக்காவில் நீங்க புற்றுநோய் பற்றி பேசினதையெல்லாம் ஒண்ணு விடாம நான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய மேதையோட நாங்களும் வேலை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறோம் டாக்டர். ஆமா டாக்டர் ரவி, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு பெருமை. வாங்க, அப்படி வாங்க சுத்தி பார்த்து போறோம். சாந்தி, இன்னையில இருந்து உன்னை கேன்சர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் நர்ஸா போட்டிருக்கேன். எஸ் டாக்டர். I'm very sorry. Doesn't matter, don't worry. கோபால் தெரப்பி கொடுத்தோம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். சாமி சாமி, என் பிள்ளைய காப்பாத்துங்க சாமி, ரத்த ரத்தமா வாழ்ந்து எடுக்கிறான் சாமி. வாங்கி கொடு. Stomach cancer suspected. ஐயா, நீங்க மகராசனா இருப்பீங்க, அவனை நம்பித்தாங்க என் குடும்பமே பழைக்குது. அவனை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. வியாதி ரொம்ப புத்தி போச்சுடாது. எனிவே கடைசி முறையை ஓபன் பண்ணி பார்க்கலாமே. டாக்டர், பேஷண்ட் கேட்ல கொண்டு. சாமி, என் மக. ஐயோ, ரவி, நாம் வியாதியோட போராடலாம், ஆனால் விதியோட போராட முடியுமா? டாக்டர், என் மகனாலதான் என் குடும்பமே வாழணும். அவரை காப்பாத்துங்கன்னு என் காலை பிடிச்சு அழுத அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்க முடியாம போயிடுச்சு. என்ன செய்யலாம்? உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு வியாதிக்குத்தான் நிரந்தரமான குணத்திற்கு வெளியே இல்லாம இருக்கிறது. டாக்டர், இனி இந்த நிலைமையை நீடிக்க விட மாட்டேன். இரவு பகலா பாடுபட்டு இந்த புற்றுநோய்க்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே தீர்வு. அதுதான் என் லட்சியம். அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண போறேன் டாக்டர். குட் ரவி, வெரி குட். உங்க வைராக்கியத்திற்கும் லட்சத்திற்கும் என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் நான் செய்ய தயாராயிருக்கேன். தேங்க்யூ டாக்டர். இதுல நான் அடைய போற வெற்றி என் தாய் நாட்டுக்கு, என்னை வளர்த்த ஆளாக்கிய பெரியவருக்கு,